நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர், பண்புள்ளவர், படித்தவர், நேர்மையானவர், உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய காத்தியாயினி அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய ஆசை, ஐயாவுடைய ஆசை, காத்தியாயினி அவர்கள் குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் ஆக வேண்டும். இடையில யாரும் குழப்புவாங்க, என்ன அதுல நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். இடையில அதிமுக வருவான், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அவரை தோக்கடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு போகக்கூடாது. இது என்னுடைய உறுதியா நான் சொல்றேன். அத்தனை ஓட்டம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் காத்தியாயினிக்கு போகணும். ஏன்னா இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில மட்டும், இந்த மாவட்டத்தில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் இங்க இருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களை இந்த திமுகவும் அதிமுகவும் சுரண்டி எடுத்துட்டு நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயான ஒரு நபர் இல்லைன்னா அவ்வளவுதான். இங்கெல்லாம் நீங்க நாசப்படுத்தி இந்த காவிரி டெல்டா நாசப்படுத்திட்டு இருப்பானுங்க, இந்த ஆத்தையும் இந்த இவரான ஏரியும் நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே திமுக ஆட்சியில 2008ல இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. ஞாபகம் இல்லையா? 45 கிராமம், அதுல சிதம்பரம் இந்த பகுதியில 25 கிராமம், அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 20 கிராமம், 45 கிராமம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொல்லி நாகார்ஜுனா கம்பெனிக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டான். அதன் பிறகு நான் உங்ககிட்ட ஒவ்வொரு ஊரா கிராமமா துண்டு பிரசுரம் கொடுத்தேன், போராட்டம் பண்ண. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இங்க பாருங்க, அதை மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு நீங்க யாரும் அந்த மண்ணுல உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன் நான். அதன் பிறகுதான் அந்த அனுமதி ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இல்ல 45 கிராம பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்னன்னு தெரியும்ல, இந்த சிதம்பரம் பகுதியில் நகரத்தில் ஒருத்தரோட வாழ்ந்திருக்க முடியாது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். திமுக துடிச்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இதை கொண்டு வரத்திற்கு. அது மட்டுமில்ல, வீராண ஏரி அது சுத்தி இருக்கிற பகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் என்எல்சி நிலச்சுரங்கம் 3 சுரங்கம் இந்த பகுதியில் வந்திருக்கும். இது நீ மக்களுக்கு தெரியணும். ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு நாங்க பண்றது, அரசியல் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு துரும்பு கிள்ளி போட்டிருக்கிறாரா? இந்த வந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாரா? வீராண ஏரி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரி, கிட்டத்தட்ட 1.5 TMC கொள்ளளவு கொண்ட ஏரி அது. அது இன்னைக்கு வரைக்கும் தூர்வாரப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமில்ல, அது சுத்தி இருக்கிற பகுதியில் பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்ப முதல் குரல் கொடுத்தவன் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ் தான் குரல் கொடுத்த அந்த பகுதியை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்ப இவர் ஏதாவது வாயை திறந்தாரா? இன்னைக்கு திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீவு பிரச்சனை வரைக்கும் இந்த திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதற்கு உடந்ததான் இந்த திருமாவளவன். இது இந்த தேர்தல் ஏதோ 2 ஜாதி பிரச்சனை கிடையாது, இது 2 சமுதாய பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டணி, அவங்க கூட்டணி வேற. இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி. அது கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குதுங்க. தேர்தல் முடிவு அதுவும் போயிடும். நம்ம துரோகம் பண்ணிட்டோம். யார் துரோகம் பண்றது? துரோகம்னா நமக்கு என்ன தெரியுமாடா? துரோகம் என்னன்னு தெரியுமாடா? மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கின்றவன் நாங்கள் பாட்டாளிகள் தான். நாங்கள் பாட்டாளி, நெத்தியில வேறு சிந்துகிற பாட்டாளி. ஆனா இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை, அந்த சமுதாயத்தை மூட்டி விட்டு அதை பிரச்சனை எப்படி பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு.
நான் மீண்டும் சொல்றேன், இது வந்து 2 சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது, நம்ம சமுதாயத்து பிரச்சனைகள்லாம் கிடையாது, வளர்ச்சிக்கான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம், அமைக்கணும், உறுதியா அமைப்போம். அதற்கு முக்கிய காரணம் என்ன? 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். 57 ஆண்டுகள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். ஐயா எடுத்த முடிவு. 2 பேரும் போதும். 2 பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு துரோகம், விவசாயிகளுக்கு துரோகம், பெண்களுக்கு துரோகம், இளைஞர்களுக்கு துரோகம். இங்க இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஏமா இங்க இருக்கிற மட்டும் தாய்மார்கள் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டை சரியில்லடா, தண்ணி குடிச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். நானு பேசிய பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு. இந்த 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல்ல உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்காரனை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. இப்போ உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 2 பேரும் ஒதுக்குங்க. அதை விட இப்ப மதுவை விட இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? போதைப் பொருள். கஞ்சா கூட அதை விட மோசமா இருக்கு. அமெரிக்காவில் என்னென்ன இங்க போதைப் பொருள் இருக்கோ, அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், இதெல்லாம் மாத்திரை வடிவத்தில் வருது, பவுடர் வடிவத்தில் வருது, என்னென்ன சாக்லேட் வடிவத்தில் வருது, ஸ்டாம்ப் வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. யார் தெரியுமா இதெல்லாம் பயன்படுத்துறாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரளமா இந்த போதைப் பொருள், தண்ணி மது குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா நாத்து அடிக்கும். சரி, குடிச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்து அடிக்காது, ஒன்னும் தெரியாது, அவன் முகத்தை பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா 1 வருஷமா அவன் பயன்படுத்தினா அவனை மீட்டெடுக்க முடியாது. நான் டாக்டரா நான் சொல்றேன், எனக்கு தெரியும் இது நடக்குதுன்னு தெரியும். இத பத்தி எந்த கவலையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா பக்கத்து தொகுதியில எங்க நம்ம கடலூர்ல நம்ம தங்கர் பச்சான் போட்டிடுறார், நம்ம சின்னத்துல. அவரு சாலை ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கையை காமிச்சார் தங்கர் பச்சான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அவர் தங்கர் பச்சானை பார்த்துட்டு, சாமி நீ ஜெயிச்சிட்ட, போ சாமி, நீ போ சாமி. அடுத்த நாள் பார்த்தா அந்த கிளி ஜோசியக்காரரை ஜெயில பிடிச்சு போடுறான். அந்த அளவுக்கு கூட இந்த திமுகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது. ஏயா கிளி ஜோசியரை போய் ஜெயில போடுறிய, சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கள்ள கடத்தல் பண்றவன், கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன் அவன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா கிளி ஜோசியம் பாக்குறவங்க செய்யாறுல பார்த்தா 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதெல்லாம் என்னால மறக்க முடியல. உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். இதெல்லாம இந்த விவசாய பூமி, இந்த பூமி என்ன விவசாய மண், காவிரி டெல்டா மண், இந்த புனிதமான மண். இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த 2 கட்சிகளை ஓரங்கட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும். ஒதுக்குகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த தேர்தல் தான் சரியான நேரம். நான் எவ்வளவு காலமா பொறுத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு காலமா பொறுத்து. சரி ஏதாவது நடக்கும், ஏதோ நடக்கும், ஒன்னும் நடக்கல. கொள்ளிடம் ஆறு ஓடுது, கொள்ளிடம் ஆத்து இந்த கரை இந்த மாவட்டத்தில் வருது, கடலூர் மாவட்டத்தில் அந்த கரை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் அந்த பக்கம் அரியலூர்ல வருது, கொஞ்சம் அந்த பக்கம் கும்பகோணம் மாவட்டம் வரணும், அது வேற. இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் 110 கிலோமீட்டர் ஓடுது. கொள்ளிடம் ஆறு இந்த 110 கிலோமீட்டர்ல எத்தனை முறை நான் போய் கேட்ட, கோரிக்கை வச்சேன், 10 தடுப்பணைகளை கட்டுங்க, 10 தடுப்பணைகளை கட்டுங்கன்னு. உணர்வுபூர்வமா எவ்வளவு போராட்டம் பண்ண. காவிரியை காப்போம்னு அங்க கிட்டத்தட்ட தர்மபுரியில இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் 4 நாள் நடந்து வந்தேன். துண்டு பிரசுரம் கொடுத்திய நம்ம ஆத்த காப்பாற்றணும், நம்ம மண்ணை காப்பாற்றணும்.
வேற எந்த கட்சியாவது செஞ்சாங்களா? செய்யல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த கொள்ளிட நான் கேட்டது 10 தடுப்பணைகள். ஆனா 87 கிலோமீட்டர் அளவுல 20 மண் குவாரிகள் திறந்திருக்காங்க. மணல் குவாரி 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இயங்கிட்டு இருக்கு. 4 கிலோமீட்டர். இந்த மணல் குவாரி முடிச்ச உடனே அடுத்த மணல் குவாரி, அடுத்தது மணல் குவாரி. 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி நடத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டி அடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப கூட பண்ணலனா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஏதோ சும்மா வந்தது தேர்தல், நம்ம கோஷம் போட்டோம், அவங்க எதிரியா பார்த்தோம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இரண்டாடு அதுக்கு தானே வரண்டா இரண்டா. நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், பானையை உடைக்கிறது தாண்டா வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. தாமரை பூவும் மாம்பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதனால இனி இந்த அத்துமீறு அடங்கமாறு அதெல்லாம் ஒன்னும் எடுபட போறது கிடையாது. நம்ம நடத்துகின்ற டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். நான் உங்களுக்கு நல்ல வகையில உங்களை வழி நடத்துகின்றேன். இது என்னுடைய கடமை. குறிப்பா என் தம்பிகளை நல்ல வகையில வழி நடத்துவேன். என்னோட நோக்கம் என்ன? நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதுதானே ஐயா உங்களுக்காக இவ்வளவு காலமா போராடிட்டு வர்றாரு. அந்த கனவுயா எங்களுக்கெல்லாம் கனவுயா. அதெல்லாம் நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் ஐயா, படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஐயா. அதுக்காக தானே இடஒதுக்கீடு போராட்டம் போராட்டம் போராட்டம், எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம். இந்த 2 கட்சியில நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஏமாத்திட்டு விழுப்புரத்துல வந்து பேசுறாரு, நம்ம ஏமாத்திட்டு. என்ன நான் எழுதி கொடுத்துட்டோமா என் கட்சி உங்ககிட்ட? நீ யாரியா? உனக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? கிலோவிடம் தெரியுமா அவருக்கு? 2 கட்சியும் தமிழ்நாட்டை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். அதாவது இவங்க 2 பேரும் நிர்வாகம் செய்யல, நிர்வாகம் செய்யறதுக்கு தெரியாது இவங்களுக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு இவங்க 2 பேருக்கு தெரியாது. பிசினஸ், பியூர் பிசினஸ். நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களே, நீங்க இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்குதா? உங்களுக்கு முதல்ல நீங்க இருக்கிற கூட்டணியில சமூக நீதினா என்னன்னு அர்த்தம் உங்க கூட்டணிக்கு தெரியுமா? உங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார், அவருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவர் புள்ள ஒருத்தர் இருக்கிறார், விளையாட்டு புள்ள, அவர் விளையாட்டுத்துறை விளையாட்டு புள்ளையா இருக்கிறார். சினிமால அதாவது மாமன்னன் நடிச்சா போதுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா? தெரியாதா உங்களுக்குலாம்? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 34 அமைச்சர்கள். அது முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுல 3 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பட்டியலினத்தை சார்ந்த 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். இப்ப முதல் அமைச்சருக்கு வந்து நம்பர் 1 புரோட்டோகால். 2வது அமைச்சர் துரைமுருகன், அவர் பொதுச் செயலர், 2வது புரோட்டோகால். 3வது ஏவா வேலுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த 3 அமைச்சர்களுக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா? 30வது இடத்துல சி.வி. கணேசன். இங்க ஊர் அவரு திட்டக்குடி. அவர் வந்து எப்ப எதுல வர்றாரு? 30வது இடத்துல வர்றாரு. அடுத்தது 33வது இடத்துல அவரு என்ன வேந்தன், அவரு மதிவேந்தன். எவரு? 33வது இடத்துல மதிவேந்தன். அப்புறம் கடைசி இடத்துல 34வது இடத்துல கயல்விழி செல்வராஜ். 34வது இடத்துல. இதுதான் நீங்க மரியாதை கொடுக்கிறது? என்னமோ சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கிற 34 அமைச்சர்கள் கடைசி 4 இடத்துல நீங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க புரோட்டோகால் கொடுக்கறீங்க. நீ சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம், உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ அந்த கூட்டணியில் தானே இருக்கிற, நீ கேட்க வேண்டியதானே?
இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயல் வாய் திறந்தியா? நான் திறந்த ஐயா பேசினாரு சம்பந்தமா. சமூக நீதினா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் யாரும் கிடையாது. வேற யாருக்கும் தகுதி கிடையாது. எங்க ஐயா பேசுறது மட்டும் கிடையாது. இந்த தேர்தல் எடுத்துக்கோ, 10 தொகுதிகள், 10 நாடாளுமன்ற தொகுதியில நம்ம போட்டிடுறோம். அதுல 3 தொகுதிகள் பெண்கள், பெண் வேட்பாளர் 30% இடஒதுக்கீடு. 10 தொகுதியில 2 தொகுதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியலினத்திற்கு கொடுத்திருக்கோம். அதுல 20% இடஒதுக்கீடு. உண்மையான இடஒதுக்கீடு, இதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க பேசுறது வேற, செய்யறது வேற. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இந்தியாவில், நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, அதனுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர், பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்தில் இருக்காயா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காயா? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாரு கொடுத்தோம்? இந்த தொகுதி அப்போ சிதம்பரம் தொகுதியை சார்ந்த தலித் எழில்மலை கொடுத்தோம். அடுத்த அமைச்சர் யாரு கொடுத்தோம்? அதே தொகுதி, இந்த தொகுதியை சார்ந்த யாருக்கு? பொன்னுசாமி கொடுத்தோம். அப்படி ஒவ்வொன்றா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு அதிகமா செய்த கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா நமக்கு பேர் என்ன? நமக்கு ஜாதி இப்படி அப்படின்னு என்னமோ பேசுறோம். எல்லாத்துக்கும் நம்ம தான் பண்ணிருக்கிறோம். நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில், அதாவது இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடாம, யாருமே கேட்காம, யாருமே கோரிக்கை வைக்காம, யாருமே சண்டை போடாம கிடைச்ச ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில். அது கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி, எம்பிபிஎஸ் பிஜி சீட்ல இடஒதுக்கீடு கொண்ட கட்சி, கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியா? நாங்க கொடுத்தியா? எங்களை யாரும் போராட்டம் பண்ணல, கேட்க கூட இல்லை, நாங்க கொடுத்தோம். ஆனா நம்ம இடஒதுக்கீடு எப்படியா? நம்முடைய காடு வெட்டியார் தலைமையில் எவ்வளவு போராட்டம் பண்ண, நம்ம ஐயா தலைமையில் எவ்வளவு பேர் நம்ம இழந்தோம். ஒரே நாள்ல 21 உயிர்களை நம்ம இழந்தோமே. ஒரே நாள்ல 20 விழுக்காடு இவங்க என்னமோ நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்குள்ளையும் நீ கொடுத்தியா? எங்களுக்குலாம் நாங்க வாங்கணும், சண்டை போட்ட. இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? யார சொல்றோம்? நம்ம மகாத்மா காந்தி. ஆனா யார் கையெழுத்து போட்டா? லார்ட் மவுண்ட் பேட்டன். அந்த கையெழுத்து போட்ட ஸ்தானத்துல தான் திமுக, மகாத்மா காந்தி ஸ்தானத்துல தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். நாங்க போராடணும், இன்னும் போராடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. என்னையா நாங்க கேட்டோம்? பின்தங்கிய இருக்கிற சமுதாயம் இது, இது படிக்கணும், வேலைக்கு போகணும், அதான் அது கேட்கறது தப்பா? 57 வருஷமா 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுவரைக்கும் உங்க மனசாட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது செய்யணும் என்ன இருக்காயா? உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரியில வந்து பேசுறார். எங்க அப்பா சட்ட போராட்டம் பண்றாராம். எதுக்கு? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. எதுக்கு சட்ட போராட்டம் பண்ணும்? என்ன சட்ட போராட்டம் உங்க அப்பா பண்ண போறாரு? உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொன்ன போனா 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தமிழக அரசு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். ஜஸ்டிஃபை பண்ணுங்க, டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லி 2 வருஷம் ஆகுது. அந்த தரவுகள் எங்க தெரியுமா இருக்குடா? எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறது டவுன்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷமா? எனக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்க? 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இன்னும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கான். 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி
இடஒதுக்கீடு கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது, இனியும் மனசு வர போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், ரெண்டு கட்சியிலும் துரோகிகள். இந்த ரெண்டு கட்சியும் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், சமூக நீதிக்கு துரோகிகள். ரெண்டு பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது. அதுதான் இந்த தேர்தல். நீங்களா எங்களுக்கு கொடுக்க வேணாயா, இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், நாங்களே பார்த்துப்போம். 2026 நாங்க கையெழுத்து போட போறோம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதையும் கிழிக்க வேண்டாம், நாங்க கையெழுத்து போட்டோம். போட்டலாமா? நீ முடிவு பண்ணா போட்டலாம்டா. தமிழ்நாட்டில் எல்லாமே முடிவு பண்ணுங்கடா, உறுதியா போடலாம். ஏடா எனக்கு இதுக்கு மேல கெஞ்ச முடியலடா, இவன் கிட்ட முடியலடா. ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லடா, ரெண்டு பேருக்குமே இல்லடா. அது ரெண்டு பேருமே என்னன்னு தெரியல, நிர்வாகம் என்னன்னு தெரியல, ஆட்சினா என்னன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் எந்த விவரமும் தெரியல. அப்படியே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, எங்களுக்கு சாதி வாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யா ஐயா, இந்த நீர் மேலாண்மைக்கு கொஞ்சம் ஒதுக்குங்க ஐயா, இந்த தடுப்பணை கட்டுங்கன்னு. அதெல்லாம் எந்த கர்மாந்திரம் ரெண்டு பேருக்கும் தெரியாது, ரெண்டு பேரும் தெரியாது. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அதனாலதான் இந்த தேர்தலில் நம்ம காத்தியாயினி இங்க 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். காலத்தின் கட்டாயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீங்க ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள். அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இது முக்கியமானது. அதனால் இந்த தேர்தல் நீங்க அவன் வருவான் இவன் வருவான் இப்படி பண்ணுவான் இது பண்ணுவான் அதெல்லாம் கொடுப்பானுங்க, அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தக்கூடாது. எதுவுமே பொருட்படுத்தாத சூழ்ச்சி வச்சு பேசிட்டு இருப்பான். சரி குழந்தை சரிடா, 108 தெரியும்டா, உகர்றா சும்மா. இப்பதான் 108. அதோட முக்கியமா இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்ப இங்க இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ்ல சித்தராமையா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க என்னானாலும் சரி நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு. இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஏன் வாயை திறக்கல? ஏன் இதே திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல? நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, ஏன் வாயை திறக்கல? ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்க மாட்டீங்க நீங்க? இந்த ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்காம இருப்பீங்க நீங்க? அப்புறம் என்னையா நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? என்னையா நீங்க அரசியல் இருக்கிறீங்க? நீங்க ஒரு கொள்கை இருக்கணும். பாட்டாளி கட்சி எந்த தேர்தல் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் எங்க கொள்கையில ஒரு எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதானே எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தைரியமா நாங்க கேட்போம். அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு ஐயோ ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதனால வாயை திறக்க மாட்டீங்க. இங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. கச்சத்தீவை தாராவாத்து பிறகுதான் இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மீனவர்கள் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 800 மீனவர்கள், 6100 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1200 படகுகள் அங்க வந்து பிடிச்சிட்டு நாசப்படுத்தின அந்த படகுகள் 1200 படகு. ஏன் காங்கிரஸும் திமுகவும் கச்சத்தீவா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அது பிரதமர் சொன்னா அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிங்க. ஏன் உங்களுக்கு தான் வக்கீல் இல்ல? நாங்க சொல்லுவோம். எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கல்ல, சேலத்துல பிரதமர் அவர்கள் வந்து நேரா மேடையில் யார கைய பிடிச்சாரு? நம்ம ஐயா கைய பிடிச்சாரு. அதான் என் மரியாதை. கட்டி பிடிச்சாருல. இதுவரை ஏதோ மேடைக்கு மட்டும் இல்ல, நானும் ஐயாவும் பல முறை பிரதமரை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அது மேடையில் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இப்படிதான் கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா பிரதமர் ஓபிசி, ஐயாவும் ஓபிசி. இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்க மேடையில் பேசுறார், பிரதமர் பேசுறார். என்னன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாஸ் திறமை தமிழ்நாட்டுக்கு தேவை என்று பிரதமர் பேசுகின்றார் என்றால் அது நமக்கு தானே பெருமை, உங்களுக்கு தானே பெருமையா அதெல்லாம். ஆனா அதை ஒரு பக்கம் நினைச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நீங்க எல்லாம்
அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும், சிந்தித்து பாருங்க. இந்த பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறார், வேளாண் துறை அமைச்சர். அவருக்கும் வேளாண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் ஹவுசிங் போர்டு அமைச்சரா பிளாட்டா போட்டு வித்து அதுக்கு தான் வேளாண் துறைக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? நீ இருக்கிற ஏரியா எல்லாம் அதெல்லாம் முதல்ல இருந்தா பண்ணிட்டு இருக்க. கர்நாடகா தருமபுரி மாவட்டத்தில் வரகு அவ்வளோ விளையுது, 80,000 டன்னு வரகு அங்க விளையுது. அதை விட்டுட்டார், கர்நாடகாவில் போய் வரகு வாங்கி கொடுத்துக்கிறார். சரி விடு விடு, டேய் டேய் அவனை புட்டுறா டேய். அங்க போய் வாங்கிருக்கிறாங்க, வரகு வாங்கிருக்கிறாங்க கர்நாடகாவில் போயிட்டு. ஏய் அவன் உட்கார வைடா அவரை தம்பி. இது இதை விட்டுட்டு அப்போ இவர் யாருக்கு வேலை செய்யறாரு? இவர் வேளாண் துறை அமைச்சர்னா யாருக்கு வேளாண் துறை அமைச்சர்? பேசாம MRK பன்னீர்செல்வம் கர்நாடகாவில் போய் வேளாண் துறை அமைச்சரா வேலை செய்யலாங்க. பொங்கல் நேரத்தில் எங்க அதிகமா கரும்பு விளைச்சல்? பொங்கல் கரும்பு கடலூர் மாவட்டத்தில் தான், நம்ம மாவட்டத்தில் தான். இவங்க கரும்பு எங்க போய் வாங்கினானுங்க? ஆந்திராவில் போய் கரும்பு வாங்கிட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க விளைநிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மைன்ஸ் கொண்டு வராங்க, பெட்ரோ கெமிக்கல் கொண்டு வராங்க, மீத்தேன் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. இவங்க இன்னும் தொடர்ந்தாங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் அழிச்சிடுவானுங்க, ஒழிச்சிடுவானுங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆத்த ஒழிச்சிட்டானுங்க, வீராணத்தை ஒழிக்க போறாங்க. இந்த பகுதி விளைநிலங்கள்லாம் அழிக்க காத்துட்டு இருக்கிறானுங்க. அதனால இதை சிந்தியுங்கள். பரங்கிப்பேட்டையில் சைமா யாருக்கா வேணும்? அது யாருக்கா வேணும்? அங்க ஈரோடு திருப்பூர்ல இருந்து சாய கழிவுகள் அங்கிருந்து பைப்ல இருந்து எடுத்து வந்துட்டு இங்க இருந்து சுத்திகரிச்சு இங்க கடல் அனுப்புவானுங்களா? நம்ம என்ன இழிச்ச வேணலாம்? நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அங்க இருந்து இங்க கழிவு மட்டும் எடுத்து வருவாங்களா? இங்க அதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். வடலூர், நம்முடைய வடலூர் வள்ளலாறுல என்ன பண்ணானுங்க இவங்க பசங்க? அதுல போய் கை வைக்கிறானுங்க இவங்க. 150 ஆண்டு காலமாக அப்படியே அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல போய் இவனுங்க அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டு, அங்க வேண்டாம். நீ வெளியில ஒரு 200 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ. நீ அங்க வடலூர் வெளியில கட்டு, சென்னையில கட்டு, உலகம் முழுவதும் கட்டு. ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் 7 கதவை திறந்தா அந்த ஒளிய பாக்கிறதுக்கு 10-15 லட்சம் பேர் மாதம் அங்க கூடுறாங்களே. அவங்க எங்க நிற்பாங்க? அதெல்லாம் இதுல யார் இதுல கை வச்சாலும் உருப்படாம போவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். சாபெல்லாம் எனக்கு கூட தெரியாது எனக்கு. ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. வருத்தம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை, கோபத்தில் இருக்கிறேன் நானு. அதாவது தம்பிகளா, என் தங்கைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் வீடு வீடா போங்க, போயிட்டு தாமரைக்கு வாக்குகளை சேகரிச்சு நம்ம கார்த்தியாய்